பண்ணாதீங்க. எனக்கு ஓகே தான். நீங்கள் எப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுங்க. நல்லா அழகாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லையா? இல்லை புரியல. நான் ஏதாவது உங்களை தப்பாக மனசங்கடம் பண்ண மாதிரி பேசிட்டேன்னா என்னாச்சு? ஏன் இஷ்டம் இல்லை சொல்லுங்க. இஷ்டம் இல்லைன்னா இல்லை. என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி படிச்சிருக்கேன். என் பிரச்சனையா ஏற்கனவே வீட்டில் 2 பொண்ணு பார்த்தாங்க. அதில் ஒன்று எஸ்பிபி பார்த்தாங்க, இன்னொன்று டிப்ளமா படிச்சிருக்கேன். எனக்கு ஒன்று என்ன மாஸ்டர் படிச்சிருக்கேன், இல்லைன்னா பிஹெச்டி படிச்சிருக்கேன். டிகிரியில் நான் படிச்சிருக்கேன். பேசாமல் இந்த எஸ்பிபி ப்ராப்பர்ட்டில் இருக்காங்க, அவங்க பற்றி இருக்கிறாங்க. கரெக்டாக என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, உங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போறேன். போடா மொட்டை. இப்படி அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது தான் நம்ம இப்போ வாழ்கிறது. இந்த கான்செப்ட் தான் என்னோடய கான்செப்ட். நான் எப்போதுமே மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எனக்கு தோணுச்சா அதை பேசுவேன், எனக்கு தோன்றதான் நான் பண்ணுவேன். அதனால எது வருதோ கண்டுக்கிறதே இல்லை. பார்த்தீங்கல்ல, இதான் நான். பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர்கிட்டலாம் இப்படி பேச வேண்டியது இருக்குன்னு. திருந்த மாட்டான் கழுத. இருக்கீங்களா? எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். எங்க எழுதிட்டானா? நல்லா தூங்கிட்டு இருக்கான் உள்ள. இத்தனை மணிக்கு தூங்கிட்டு இருக்கானா? சரி, கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து பொண்ணு பார்க்க போனா என்ன அதுவாத ஓகே வச்சா இல்லையா? அதை ஏன்டா கேக்குற? எந்த பொண்ணை பார்த்தாலும் வேணான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். கொஞ்சம் கூட பொண்ணை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டான்டா. இந்த பொண்ணு கல்விச்சா? ஆமா, இவனை விட படிப்பு குறைவா இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் கூட அந்த பொண்ணை யோசிச்சு பார்க்கவே இல்லடா அவன். துறைக்கு வெள்ளக்கறி ஓகேவா கேட்டு பாருங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ ஒவ்வொரு பொண்ணையும் வேணாம்னு சொல்லி அவன் மனசு காயப்படுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் திரும்பி வரும் பாருங்க, அப்போ அவனுக்கு தெரியும். ஆச்சியா இருக்கா? தூங்கிட்டு இருக்க? யாரு நீ? எப்படா வந்த? இப்ப வந்துட்டேன். சரி, அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசி வச்சிருக்க? இப்பதான் அம்மா சொன்னாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு எத்தனாவது இல்லை? டிகிரி தான்டா படிச்சிருக்கு. நம்ம மாஸ்டர் ஹோல்டர் தான். எப்படா அது பிள்ளை கல்யாணம் பண்ண சொல்றேங்க? டிகிரி படிச்சு என்னடா படிச்சது? நீ டிகிரி படிச்சுன்னா வேலைக்கு கம்பெனி ஆள் எடுத்துக்கிட்டு இருக்க. என்னால முடியாது. நீங்க பேசிருக்கீங்க, அப்புறம் 30 வருஷம் நான் தான் அது கூட வாங்கணும். வாய்ப்பே இல்லை. மொட்டை என்ன சொல்லுங்க என்னை பத்தி? நீ பேசின பேச்சுக்கு மொட்டைன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. நல்லா தெரியாதுமா, அவன் பேசிட்டு இருக்கான். நீ நான் போயிட்டு சட்டம் பார்த்துக்காத, நான் வரலாமா? இவன் திருந்த மாட்டாமா? ஏன் அரவிந்த், பேசாம நீ உன் ஆள்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பாரு. அரவிந்த் காலா சொல்லவே இல்லை. என் ஆள் இல்லடா, என் வீட்டு ஆளுன்னு சொல்லி பொண்ணு பார்க்க சொன்னாங்க. பிடிக்கிறேன். இல்ல வேலை இந்த விஷயத்துல அவன்கிட்ட சொன்னது இல்லைம்மா. சாரிடா அரவிந்த். சரி பரவாயில்ல. சரிம்மா, நான் முதல்ல கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. தெளிவா கேட்டுக்கோ. இந்த பொண்ணு நான் கை காலில் விழுந்து உனக்காக பேசி வச்சிருக்கேன். இதுதான் லாஸ்ட் ஹோப். என்ன கேட்டா இந்த பிள்ளையும் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் கையை விரிச்சிருவேன். உங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் போய் அசிங்கப்பட்டாலும் சரின்னு சொல்லி இந்த பிள்ளையை பார்த்துருக்கேன். ஓடியா பேசுனியா வந்துடும். அங்க போயிட்டு வேலைக்கு ஆள் இருக்கிற மாதிரி டிகிரி அதை பத்தி பேசினேன். அவ்வளவுதான். சொல்லிட்டால, இன்னும் வரல போல இருக்கே. போய் வெயிட் பண்ணும் போதாங்க. சரி, நான் வெயிட் பண்றேன். இங்க பாரு, பிடிக்கிறனா பிடிக்கல, அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளையை ஹர்ட் பண்றமே இது பண்ணி தோற்காது, அது மட்டும் போதும். நம்புறேன்டா, சரி பண்ணிடாது. ஆல் தி பெஸ்ட்.
சொன்னா நேரத்துக்கு வராதுங்க. இது ஒரு கல்யாணம் தான் ஒரு சீடு. வாங்க வாங்க உட்காருங்க. கணா இங்க நீங்க தான் ஓம் பிரபாவா? ஆமா, சொல்லியிருக்காங்களே பொண்ணு பார்க்கறதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் சொன்னாங்க. எப்படி ஓகே உங்களுக்கு? எனக்கு ஓகே, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் ஓகே தான். கேள்விப்பட்டேன் மாஸ்டருக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே தான். ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அதுக்கப்புறமா என்னோட படிப்பேன்னு முடிவெடுத்திருக்கேன். ஏதாச்சும் பேசணுமா? அப்படி எதுவும் இல்லை, நீங்கள் ஏதாவது பேசுறதுன்னா சொல்லுங்கள். பேசலான்னு தான் இருக்கேன், ஆனால் தெரில இந்த பார்த்தோன்னே அப்படியே. சாரி உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஓம் பிரபா, நான் கிராப் புக் பண்ணிட்டேன். நீ என்னோட காடி எடுத்துகிட்டு வந்துடு, நான் முதல்ல கிளம்புறேன். ஓகே பாய் பாய். ஹலோ, அங்கே எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ கனகேஷன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா? நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைங்க. நீங்கள் ஏன் வேற ஆள் யாராச்சும் பார்க்கக்கூடாது? நான் பாருங்க மாஸ்டர் தான் படிச்சிருக்கேன். உங்கள் படிப்புக்கு நீங்கள் பிஹெச்டியில் ஆள் பார்க்கலாம். அப்போ ஏன் வீட்டில் சொல்லி என்ன பார்க்க வந்தீங்க? வாஸ்தவமான பேச்சு தான், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட அழகாக இருக்காங்களே. அப்போ என்னத்துக்கு என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்டு வரலையே, இப்போ தான் வந்தாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ தெரியல. சிரிக்காதீங்க. உனக்கு கல்யாணம் ஒன்று தான் கேடு. என்னை வச்சுக்கிட்டே இப்பயே நீ என்னை வச்சுக்கிட்டே வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு என்ன நிச்சயம்? என்ன வேணா பேசு. அப்புறம் எனக்கு அந்த பொண்ணை நம்பர் மட்டும் கொடுத்துரு, சரியா? ஒருக்கி பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. என்ன மாப்பிள்ள கல்யாணம் இருக்கலாமா? சரியான வேஸ்ட்ரா நீ. அந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, ஐயா அது சொல்லியிருக்கலாம்ல. எந்த பொண்ணுன்ற? செம்ம அழகா இருந்தாடா. டேய், எந்த பொண்ணு சொல்ற நீ? அதான் முடினா கட்டி நீட்டா அழகா கொஞ்சம். அட பாவி, ஏன் அது ஏன் ஆளுடா? உனக்கு கால் இருக்கா? என்கிட்ட இருந்தே மறைச்சிட்ட பத்தியா? இந்த மாதிரி வக்கர புத்தி இருந்தா எப்படா சொல்ல முடியும்? சரி சரி என்ன பண்றது? ஆனா நிஜமா சொல்றேன், அந்த பொண்ணுலாம் எனக்கு வேணாம். நீ வால்னு சொல்றல, நிஜமா வால் தானே என்ன? டேய், நிஜமே ஆள் தான்டா. சே, என்னடா பொண்ணு பார்த்து வச்சிருக்க? சரியா வாய் கட்ட வேற. டேய், அது என் மேனேஜர் பொண்ணுடா. பாவி, நீ இப்படி உன்னை பத்தி தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட பேசி கீசி காலில் விழுந்து பேசி வச்சேன்டா. சரி சரி விடு, வேலைக்கு ஆப்பு வச்சிட்டியாடா. அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. நாளைக்கு அம்மா இப்படி இன்னொரு பொண்ணை பார்ப்பாங்க, அப்போ அந்த பொண்ணை போயிட்டு பார்ப்போம். அவட்ட ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா சொல்லி தட்டி விட்டு வந்துடும். நான் சொல்றேனே, நீ பண்றதெல்லாம் திருப்பி உனக்கு ஒரு நாள் நடக்கும். அப்ப தெரியும் உனக்கு இத வழி. ஆல் காட் நோஸ். கடவுள் எனக்கு காப்பாற்றுவேன். Hello, dah ada rumah aku. Ada bagi nombor WhatsApp. Kalau WhatsApp dia tak dia dia bagi ada. Kalau ada இன்னும் 2000 இந்தியா பொண்ணு பார்க்கணும். யூஎஸ்க்கு போலாமா? பொண்ணு எல்லாம் சக்கையுமே இருக்குதுங்கடா. சரிமா மண்டையும் ஆரம்பிச்சுட்டே கம்ப்ளீட் அடிக்க. சத்தியமாடா இவனால முடியல தெரியுமா? பாக்குற எல்லாம் மூஞ்சும் அப்படிதான் இருக்கு. ஒரு மேக்கப் இல்ல ஒண்ணும் இல்ல, மண்ண சக்கை எல்லாம். ஏய், உனக்கு பொண்ணு தெரியணும்னா நீ தான் உட்காந்து மோல்ட் பண்ணி உருவாக்கணும். சரி, அவன் எங்க வரான்னு சொல்லு. ஏன்டா குப்பிய போடுற? ஏய், என்னடா நீங்க எப்படி இது 10ஓட 16 இப்ப இது நான் மாத்தி. நீ திருந்த போறதுல. சரி, நான் முதல்ல போய் பொண்ணு எங்க இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க, அங்க இருக்கிறது பார்த்துட்டு. சரி, நான் வெயிட் பண்றேன். நண்பா, ஆல் தி பெஸ்ட்.
ஃப்ரீயா பொண்ணு பார்க்கணும் யூஎஸ்க்கு போலாமா? எல்லாம் சஸ்டைமா இருக்குதுங்கடா. பவுதாங்க ஸ்ரீ வீட்டில் சொன்னாங்க. எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப டூ ஃபாஸ்ட்டாக நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக பிறந்தோம். கொஞ்சம் பேசி பார்த்தா இதுவாக இருக்கும். இல்லை, ஏன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க பயப்படுறீங்களா என்ன? சரி அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் பேசி பார்த்தா ஓகேவா இருக்கும்ல. அதனால கொஞ்சம் டைம் எடுத்தா எனக்கும் எதுவும் பேசி டைம் ஓடிக்கிட்டே இல்லை இந்த மாதிரி. இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ பேசி பார்க்கறது பெட்டர் அப்படின்னு. சாரி சிஸ்டர், ஆனா வீட்டில் சாவி கேட்கறாங்க, கோச்சிக்காத. நான் போயிட்டு வந்து மட்டும் கொடுத்துருந்துடுறேன். சரி, எனக்கு வந்துட்டு என்ன பார்த்துட்டு எனக்கு எப்படி ஓகேயா? சரி, நம்ம பேசுறது வேணும் தான் பேசிக்கலாம். கல்யாணம் பண்ணிடுவோமா எப்படி? பட் கல்யாணம் பண்ணுறது எனக்கு என்ன தெரிஞ்சுமா ரைட்டு பேசிக்கிறதுல எனக்கு வரப்போகிறவங்க எப்படி இருக்கணும் தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள் அப்பா அம்மா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் டாக்டராக இருக்கேன். ஸோ நான் ஒரு புதுசு ஆர்டர் அப்படின்னால சரி நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? மாசம் தான். பட் எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு வரவங்க வேஸ்ட் ஹோல்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும், என் லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு thought. என் பிரச்சனையா ஏற்கனவே வீட்டில் 2 பொண்ணு பார்த்தாங்க. அதில் ஒன்று எஸ்கே இன்னொன்று டிப்ளமா படிச்சிருக்கேன். எனக்கு ஒன்று என்ன பார்த்து இல்லைன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி புரியுது பாருங்க. வேற ஏதாச்சும் காரணம் இருக்காங்க? இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. கொஞ்சம் மோசமான கொஞ்சம் மாநிலமாக இருந்தால் எப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு என்னோட கொஞ்சம் ஹைட்டாக கலராக இருந்தால் மனசில் இருக்காங்க. கொஞ்சம் மாநிலம்னா எப்படிங்க? எக்ஸாம்பிள்? கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, நல்லா டாலாக ஹேண்ட்ஸமாக அழகாக இருந்தார். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட அழகாக இருக்காங்களே. அப்போ என்னத்துக்கு என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டு வரலையே, இப்போ தான் வந்தாங்க. எனக்கு என்னமோ அவர் கூட நான் தான் அவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டேன். நீங்கள் தெரிஞ்சிருந்தா வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ச்சே, நம்ம சொன்னதெல்லாம் நமக்கே திரும்ப நடக்குது. இன்னும் புரியலப்போ. இன்னும் எத்தனை பார்க்க போகிறேன்னு இன்றைக்கி ஒரே நாளில் நான் போன 2த்துக்கும் வச்சு செஞ்சிட்டேங்கப்பா. என்னடா நீங்கள் எப்படியோ இது பத்தோட கொண்டு வர பார்த்து